வசனத்தை பேசி வசனம் அவர்கள் குத்தப்பட்டு மாறி கேட்டான், ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொன்னான், பாவங்கள் மன்னிக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆவியை நீங்கள் பெறுவீர்கள். லூக்கா 24 2 பேர் எமேயுஸ் வீதியிலே கடந்து போய் கொண்டிருந்தார்கள். எமேயுஸ் வீதியிலே 2 பேர் கடந்து போய் கொண்டிருந்தார். அவரோடு கூட 3வது ஒரு நபர் சேர்ந்தார். அவங்க பேசிக்கொண்டதை கேட்டு அவங்களை பார்த்து, என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவங்க மறுபக்கமாய் இந்த 3வது நபருக்கு சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, இயேசு என்ற நபரை கொலை செய்தார், சிலுவையில் அறைந்து விட்டார்கள், ஊருக்கே தெரியுமே, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை திறந்தார். எப்படி திறந்தார் சொன்னார், என்னை குறித்து தானே வேத வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசனிகளிலும் வேத வாக்கியங்கள் என்னை குறித்து தான் எழுதியிருக்கிறதே என்று சொன்ன உடனே அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டது. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி அவருடைய வசனம் ஒவ்வொருவரையும் என்ன செய்யும், இருதயத்தை குத்தும். நான் பாசம், நான் ஒண்ணுமே செய்ய முடியும், நான் மனிதன். நம்ம எப்போ அவருடைய வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமோ அந்த வசனம் நமக்கு கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர், மிக மிக நல்லவர். ஆமென். இந்த தெய்வத்தை போல நாம் இந்த பூமியில வேறு ஒருவரையும் பார்க்க முடியாது. காரணம் என்ன என்று சொன்னா, அவரையன்றி வேற தெய்வம் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் தேவன் என்று அழைக்கப்படலாம், ஆனால் ஒருவர் மாத்திரமே தெய்வம். அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் ராஜாக்களுக்கு பிரபுவுமானவர். தேவாதி தேவனும் தேவர்களுக்கு எல்லாம் மகா மேன்மை உள்ள தேவனானவர். வானங்களும் வானாதி வானங்களையும் அவரை கொள்ள முடியாது. அவர் வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு நிகரானவர் ஒருவரே இல்லை, அவர் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரைவு அவருடைய கருத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவருடைய சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆனாலும் அவருடைய வசனம் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுறை வரைக்கும் சுற்றி தெரிகிறது. வானத்தின் ஒரு முறை தொடங்கி அதன் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அதன் நடுவிலே சூரியனுக்கு அவர் ஸ்தாபித்து வைத்தார். அதனுடைய கந்தகத்துக்கு ஒருவனும் மறைந்திருக்கவே கூடாது. அந்த சூரியனுடைய கந்தகம் எப்படி இருக்குது என்று சொன்னால், மணவாளன் தன்னுடைய அறையிலிருந்து புறப்படுகிறவரை போலவும் பலசாலி தன்னுடைய பாதையில் ஓட ஆயத்தமாக இருக்கிறதை போலவும் அது
கந்தகத்துக்கு மறைவானது ஒன்றுமே. அப்ப தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய வசனம் அது ஒரு பூமியில் தொடங்கி மறுபூமி வரைக்கும் சுற்றி தெரியும். வானத்தின் ஒரு முறையிலே தொடங்கி மறுமுறை வரைக்கும் கடந்து போகும் அவர் வசனமே. ஆமென். இந்த வசனம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் பேசுகிற இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனும் உள்ளதாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம் ஆகையால் அவருடைய வசனம் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இருபுறமும் கருப்புடன் பட்டயம், எந்த பட்டயத்திலும் கூர்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆவியையும் ஆத்துமாவை பிரிக்க கூடதாய் இருக்கிறது. எலும்பையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் இருக்கிறது. இதயத்தின் ஆலோசனையும் நினைவையும் வகை வகையாய் அறியத்தக்கதாய். அப்ப தேவ வசனம், இந்த வசனம் தான் என் நினைவையும் என் இருதயத்தின் ஆழத்தையும் அது அறியக்கூடியதாய் இருக்கிறது. காரணம், இந்த வசனம் தான் நாம் வணங்குகிற, ஆராதிக்கிற, நினைக்கிற, போற்றுகிற இயேசுவாய் இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனமாகிய தேவன் தான் இன்று திருவுளம் பற்றுகிறவராக. அந்த வசனம் தான் நமக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. Thank you Lord Jesus, help me to speak your word. Yes, not mine but your word. Yes, that these children will be edified, blessed by your word. Set them free from every bondage and captivity. Let every stronghold be broken. Yes. Let their hearts be mended, their lives be changed, and their bodies be healed through your word. Because your word does not come to you void, Lord. It proceeds, prospers, and accomplishes for the purpose that you have set. Yes. May that so happen today in our midst. Yes. And to the ones who are going to hear this word, Lord, may so it happen in their lives and in their families. For we ask it in the most blessed name of our Lord, Jesus Christ of Nazareth. Amen. Amen. இந்த நாளிலே நாம் எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Thank you, Jesus. We love you, Lord. எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரம். பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். Sister, please read in English. Now this is the covenant that I will make with the people of Israel. In the days to come, says the Lord, I will put my laws in their mind and write them in their hearts. I will be their God and they will be my people. Amen. 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 Now this is what the Lord says. I will put my law in their mind and write it on the tablets of the fleshly heart. I will write it. You can't write it. தேவன் சொல்கிறார், ஆகையால் நான் என் கட்டளைகளை, என் பிரமாணத்தை அவருடைய சிந்தையில் வைப்பேன், அவருடைய மாம்சமான இருதயத்தின் பலகையின் மேஜிலே நான் எழுதுவேன். நான் எழுதுவேன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. மோசே தேவனிடத்தில் முதலாவது கடந்து போய் மோரியா மலையிலே நின்றான் பார்த்தீங்களா, சேரா மலையில. அப்போ ஒருவர் 2 பலகையிலே தன் விரல்களினால் எழுதினார். மீண்டும் 2வது வாட்டி ஆண்டவர் சொன்னார், இந்த வாட்டி நான் கற்பனைகளை செய்ய மாட்டேன், நீயே செய்து கொண்டு வா,
ஆனால் நான் அவைகளிலே எழுதுவேன். பலகையின் மேல் எழுதினவர், கற்பாறையின் பலகையின் மேல் எழுதினவர் மாம்சமான பலகையின் மேல் எழுத வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், அந்த பலகையின் மேல் எழுதின வாக்குகள் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தால், thank you Lord Jesus, help me please. ஒரு விஷயம் அது கிரியை செய்ய தொடங்கி விட்டால் அது நின்று போகவே போகாது. ஆமென். காரணம், அந்த வார்த்தை தான் நமக்குள் கிரியை செய்கிறதா. காரணம் என்ன சொன்னா, ஆண்டவர் சொல்றார், இது சும்மா எழுத மாட்டேன், இது சும்மா அங்க வைக்க மாட்டேன், இது என்னுடைய உடன்படிக்கையாக அங்கே வைப்பேன். உடன்படிக்கை ஒரு விஷயம் செய்து விட்டால் அது ஒடிக்கவே முடியாது, மாறவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன், எல்லா உடன்படிக்கைகளும் இயேசு அண்டை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது. ஆதியிலே ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார், பின்பு யோசுவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார், பின்பு மோசேயோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், பின்பு முற்பதாக்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். எல்லா உடன்படிக்கைகளும் இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்துதான் செய்யப்பட்டது. ஆமென். கடைசியாக தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் நடக்கிற நாளிலே சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பாக, thank you Jesus, அவர் இவ்விதமாய் சொன்னார், இது என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள். இரண்டாவது சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஆமென். இயேசு இந்த ரத்தத்தை புதிய உடன்படிக்கையாய் மாற்றி விடுகிறார். இதுவரைக்கும் இருந்த அந்த ரத்தம் எல்லாமே செய்து வந்தது. ஆமென். ஆசாரியர் கடந்து போனான், ரத்தத்தை எடுத்து தெளித்தான், கண்கள் மேலும் தெளித்தான். ஆமென். ஆனால் அந்த கடைசி வந்த அந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியராய் இருந்த இயேசு, மெல்கிசேதேக் என்ற முறைமையின்படி வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர், கடைசியா சொல்றார், இது என்னுடைய ரத்தம், இது புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு மேலே வேற உடன்படிக்கை முடிச்சு. அப்ப எல்லா உடன்படிக்கையும் கிறிஸ்துவை மையமாய் வைத்து பேசினர், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதை பேசினர். அதனால் வசனம் அதெல்லாம் நிழலாட்டமாய் இருந்தது. ஆமென். அதனால் குறைவானது கடந்து போகும்படி நிறைவானவர் வர வேண்டியதா இருந்தது. ஆமென். காலவெளியிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார், அவருடைய வசனத்தின் மூலியம். ஆமென். அவருடைய வசனத்தின் மூலியமா அவர் திருவுள்ளம் பற்றுகிறவராக இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் என்ன செய்தார்? பேசினார். எப்படி பேசினார்? வகை வகையாய் பேசினார், பங்கு பங்காய் பேசினார். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களோடு கூட ஒரே ஒரு தேசத்துக்காக ஒரு சில காலம் பேசினார். ஆமென். அந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாரோடும் கூட பேசுகிறவராக. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் வழியா இன்றைக்கு நாம் அவரை பார்க்க போகிறோம். இயேசு என்னோடு கூட இருந்தால், அவருடைய வசனம் எனக்குள் நிலைத்திருந்தால், எனக்கு எதுவுமே அசாத்தியம் இல்லை. இன்னும் சொல்லுகிறேன், இயேசு என்ற வார்த்தை எனக்குள் இருந்தால் எனக்கு எதுவுமே அசாத்தியம் இல்லை. Thank you Jesus. ஆமென். யோவான் நிருபத்திலே வசனம் சொல்லுது, 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், எங்க நிலைத்திருக்கணும்? அவருக்குள் நிலை. எப்படி அவன் நிலைத்திருக்க முடியும்? என் வசனங்கள் உங்களில் நிலைத்திருந்தால். ஆண்டவர் எவ்வளவு லகுவா மாத்துறாரு. எப்படி சொல்றாரு பாருங்களேன், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம், காடையை கொண்டு வர, எதுவும் கொண்டு வர வேண்டாம். நீங்க செய்வதெல்லாம் முழு இருதயத்தோடு கூட என்னை தேடுவீர்களானால், வேத வசனங்கள் படி என்னை நோக்கி பார்ப்பீர்களானால், அந்த வழியாய் என்னை பார்க்க முடியும். அவர் சொல்ற, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், என்னுடைய வசனங்கள் உங்களில் நிலைத்திருந்தால், அப்பொழுது நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். If thou shalt abide in me and my words abide in you, then whatsoever ye shall ask, it shall be done unto you. Amen. 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 Hallelujah.
தேவச்சனமே, ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு ஆதாரம். இந்த வசனங்கள் சொல்றாரு, இந்த வசனங்களை நான் என்ன செய்வேன், நான் காலத்திலே அவருடைய சிந்தையிலே வைப்பேன், அவருடைய மாம்சமான பலகையின் மேஜிலே எழுதுவேன், அவர்களோடு கூட இது என் உடன்படிக்கையாய் இருக்கும். ஆமென். இயேசு ஒரு மனதிலே வசனத்தை வைத்து விட்டால் அந்த வசனம் உன்னை விட்டு நீங்கி போகவே, எழுதப்பட்டு இருந்தால் நீங்கி போகவே, எந்த ரப்பர் கொண்டாலும் நான் அடிக்கவே முடியாது. எந்த ரப்பர் கொண்டாதான் அடிக்கவே முடியாது. காரணம் அது ரப்பர்னால் அடிக்கப்படக்கூடியது இல்லை, மகிமையினால் மாத்திரமே. ஆமென். வசனம் சொல்லி எல்லா விதமான நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட அந்த நாமம், எல்லா ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான அந்த நாமம், அதை காட்டிலும் அவர் தன் வசனத்தை என்ன செய்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். காரணம் அந்த வசனத்துக்கு தான் ஒரு நாமம் சூட்டப்பட்டது. Thank you Jesus. Amen. வார்த்தையாய் இருந்தவருக்கு ஒரு நாமம் சூட்டப்பட்டது. The word that was declared in heaven had to be also covered by a name. Amen. Amen. The word had to have a name. அப்ப அந்த வசனமானது அந்த நாமம் சூட்டப்பட்டதாக. அதனால தான் சொல்லுது, எல்லா அந்த நாமத்துக்கு உண்டான சகல துதி ஸ்தோத்திரத்தை காட்டிலும் அவருடைய வசனத்தை அவர் என்ன செய்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் மேன்மையாய் தோன்றுகிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு பூமியிலே நடந்திருக்கும் போது அவளை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் 2 பேர் ஒரு காரியத்துக்கு ஒரு மனம் பட்டு ஜெபிப்பீர்களானா. எப்படி சொல்றாரு? நீங்க 2 பேர் ஒரு காரியத்துக்கு ஒரு மனம் பட்டு ஜெபிப்பீர்களானா உங்களுக்கு என்ன செய்யப்படும், அது செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆமென். அவருடைய வசனத்தை அவர் சொல்றார், நம்ம அதை செய்வோம் என்று சொன்னார். அப்ப 2 பேர் ஒருமனம் பண்றது மிகவும் அவசியம். ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீங்க 2 பேர் ஒருமனம் பண்ணணும். இந்த அப்பா அம்மா ஒருமனம் பட்டாதான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி எழுப்பினா. ஆமென். இதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்தார், மனுஷனுடைய உதவியை கொடுத்தார். அது காலத்திலுள்ள எல்லா விதமான சோதனைகளிலும் நெருக்கத்திலும் எல்லாவது உபத்திரத்திலும் அவர்களை தாங்கி நடத்தக்கூடியவர். அவங்க இருமனமும் ஒருமனமானதுனால் அவர்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி செல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு அவருடைய வசனம் மிகவும் ஆதாரமாய் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்கினார். அங்க முடித்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா அதை காட்டிலும் பிரமிக்கத்தக்க கிருபையை அந்த வசனத்தில் ஒட்டி வைத்திருக்கிறார். என்ன சொல்ற சொன்னா, அவர்களை குணமாக்கினது மாத்திரமில்லை, அவர்களை அழிவிலிருந்து தப்புவித்தார். ஆமென். ஆமென். தேவன் இவ்வளவாய் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே என்ன சார குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன் கூர்ந்தார்? ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி. அவன் சொல்றார், ஆண்டவர் வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவிலிருந்து தப்புவித்தார். சங்கீதம் 107:20 சொல்றது. அந்த தேவ பிள்ளைகளே, அவருடைய வசனம் நமக்கு ரொம்ப ஆதாரமா இருக்கு, எல்லாவற்றுக்குமே ஆதாரமா இருக்கு. ஆமென். வாசிக்கலாம் வசனத்தை. யோவான் 14:21 வசனம். யோவான் 14:21 வசனம். என் கற்பனை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் எடுக்கல ஒண்ணும்? யோவான் 14:21. John 14:21. இங்க ஆண்டவராகிய இயேசு போதும். ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಹೊಂದಿ ಅವುಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವವನೇ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು. ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ನನ್ನ ತಂದೆಗೆ ಪ್ರಿಯನಾಗಿರುವನು.
ನಾನು ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொண்டு வருகிறார், ரகசியத்தை கொண்டு வருகிறார். என்ன வசனம் சொல்றா? இந்த வசனம் சொல்லி என்னுடைய கற்பனைகளை, ஹல்லேலூயா, இயேசு சொல்றார் என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. மோசே சீனாய் மலையிலே தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் என்னுடைய கற்பனைகளை நீ பெற்றுக்கொண்டு என் மேல் நீ அன்பா இருந்தால் நான் உன்மேல் அன்பா இருப்பேன், என் பிதாவும் உன்மேல் அன்பா இருப்பார், நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆமென். இந்த வசனம் சொல்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் என் கற்பனைகளை. அப்ப சீனாய் மலையில யார் இருந்தது? சீனாய் மலையில அந்த வார்த்தைகளை எழுதினவர் யார்? இயேசு சொல்றாரு என் கற்பனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் அன்பாய் இருந்தால் நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்து இதோ பிதா உங்களிடத்தில் அன்பாய் இருந்து நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீனாய் மலையிலே கற்பாறையின் மேல் எழுதின அந்த வேதங்கள், சமாரியா ஸ்திரீயை கேட்டு அந்த விபச்சார ஸ்திரீயை பிடித்து கல்லெல்லாம் எரியும்படி கடந்து வரும்போது காலை கீழே குனிந்து தலையிலே எழுதின அந்த விரல்கள் உங்களுடைய சிந்தையிலே வைக்கவும் உங்க மாம்சமான பலகையிலே எழுதவும் இயேசுவின் விரல்கள். இவர் சொல்றார் என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். தேவனுடைய வார்த்தை என் சிந்தையிலே நிரம்பி இருக்குமானால், என் மாம்சமான இருதயத்தின் பலகையிலே எழுதப்பட்டிருக்குமானால், இதை எழுதினவரை நான் காணும்படிக்கு என் உணர்வுகளை தேவன் திறந்திடுவார். அவரை கண்டுகொள்ளும்படி நம்முடைய ஆவலை ஊக்குவிப்பார். நம்முடைய எண்ணங்கள் அவர் பக்கமாய் சிறைப்பட்டிருக்கும்படி உதவி செய்வார். இயேசுவே தெய்வம் என்று சொல்லி வைராகியத்தின் ஆவினாலே நம்மை நிரப்புவார். கிரியைகளினாலும் செயல்களினாலும் அவருடைய வல்லமை பிரகடனம் செய்யும்படி நம்மை நிரப்பி நடத்த வல்லவராய் இயேசு இருக்கிறார். ஒரு அலையை சொல்லுவார். ஆமென். அப்ப என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் கை கொண்டு பெற்றுக்கொண்டு அதிலே நீங்கள் அன்பா இருப்பீர்களானால் என் மேல் நீங்கள் அன்பா இருப்பீர்கள், என் பிதாவும் உங்கள் மேல் அன்பா இருப்பார். பூமியில நடந்து கொண்டிருக்கிற இயேசு இதை சொன்னார். ஆமென். என் பிரமாணங்களை. வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்கால் இன்று நமக்குள் வாசம் பண்ணி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது இந்த வசனங்களை தேவன் நம்முடைய வாயில மாத்திரமில்லை நம்முடைய ஜீவியத்திலே நிரம்பி இருக்கும்படி உதவி செய்கிறார். சமாரியா ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இதோ நான் உனக்கு கொடுக்கிற தண்ணி எப்படி இருக்கும் என்று சொன்னால் வற்றி போகாது. இந்த தண்ணி உன் வயிற்றுல ஜீவ தண்ணீர் நதியாய் ஊறுகிறதா இருக்கும். சொல்றார் நான் கொடுக்கிற அந்த தண்ணி இருக்கு பாத்தியா, அது உன் வயிற்றுக்குள்ள ஜீவ நதியை போல் ஊறிக்கொண்டு இருக்கும். ஆனா வாயிலிருந்து ஜீவ ஊற்றாய் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார் என்னுடைய வசனம் வாயிலிருந்து ஆவியும் வல்லமையும் ஜீவனும் நிறைந்ததாய் உன் வாயிலிருந்து கடந்து வரும். இந்த வார்த்தை நீ பேசும்போது அது தலையில் விழாதபடிக்கு என்னுடைய நாம மகிமைப்படும்படி என்னுடைய செயல்கள் அந்த வார்த்தையிலே நடக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவச்சனமே ஆண்டவருடைய வசனம் எந்த பட்டயத்திலும் கருப்புள்ள பட்டயமாய் இருபுறம் பேசுகிற என்னையும் அது வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். இந்த வசனம் எனக்குள் நிலைத்திருந்தால் ஆண்டவருடைய வசனம் என்றால் என் வயிற்றிலே ஜீவ நதியாய் ஊறிக்கொண்டிருக்கும். ஊறும். ஊறுனே அப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சின்ன பொண்ணு கேக் பண்றா பாத்தீங்களா, இந்த கேக் பண்றதுக்கு எல்லா பிளம்ஸ் ஃப்ரூட் கிரீன் நட்ஸ் எல்லாமே ஒரு மாசம் முன்னாடியே ஊற வச்சேன். என்ன பண்ற? ஆமா, ஏன்னா அவர் ரம் போடுறது இல்லை, அவ எந்த விதமான ரம்மு லிக்கருகளும் போடுறது இல்லை. அவ போடுறது ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் என்ன ஜூஸ் எல்லாம் போட்டு என்ன செய்யற ஊற வைக்கிறாங்க. fermentation takes place there. அப்போ ஊறுகிற காரியம். ஆமென். இயேசு சொன்னார் நான் கொடுக்கிற இந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்குள்ளே ஊறும்.
ஊருனா பசுமையா இருக்கும், அதுக்குள்ள காய்ந்து போகிற நிலைமை வராது. இயேசுவின் வசனம் இருக்கும் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஒருபோதும் காய்ந்து போகவே, அல்லேலூயா, அது ஊறிக்கொண்டே பசுமையா இருக்கும். தாவீது சொல்லுகிறான், இந்த வசனத்தை நான் தியானிப்பேன் என்று சொன்னால் நான் நீர் ஓடை இருக்கிற அந்த ஓரத்திலே, நீர்கால்கள் ஓரத்திலே நாட்டப்பட்டவனாய் இருப்பேன், பசுமையாய் இருப்பேன், இலை உதிர்ந்து போக மாட்டேன், என் காலத்துல கனி கொடுப்பேன். காரணம் நான் ஊறிக்கொண்டிருக்கிறேன் இயேசு என்ற நதியின் ஓரத்திலே. Thank you Jesus. Hallelujah. தேவச்சன ஆண்டவருடைய வசனம் வல்லமையா, அது சும்மா போய் சும்மாவே இந்த வசனங்கள் நமக்கு தேவையா? ஒரு வசனத்தை நான் பிடித்துட்டு ஒரு நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தா மறுநாள் வரத்துக்கு முன்பாகவே எதற்காக அந்த வசனத்தை நீ சொன்னாயோ செய்து முடிக்கும். ஆமென். இது மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, உண்மை. காரணம் இந்த வசனமானவர் உன் அருகிலே நின்று கொண்டு அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏன் என் மகள், என் மகன் என்னை பார்த்து சொல்லுகிறான், இந்த கற்பாறையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் நடுவிலே போய் விடு என்று சொல்லுகிறானே. ஏன் சொல்லுகிறான்? ஏன் சொல்லுகிறான்? ஏன் சொல்லுகிறான்? ஏன் சொல்லுகிறான்? ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருப்பார். ஒரு வாட்டி சொன்ன, 10 வாட்டி சொன்ன, 100 வாட்டி சொன்ன, இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே 100 வாட்டி சொல்லி இருந்தான். இயேசு நிச்சயமாகவே அந்த மலையை போன்ற பிரச்சனை உன் வாழ்க்கையிலிருந்து வேரோடு எடுத்து உன் வாழ்க்கையிலிருந்து சமுத்திரத்தில் தள்ளி போட தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவச்சனமே, அவருடைய வசனம் அவ்வளவுமாய் நமக்கு காணப்படுகிறது. இந்த வசனம் நம்மை ஏதோ ஒன்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊரில் இருக்கும்போது எல்லாரும் பார்த்தாங்க. சிலர் பார்த்தாங்க நன்மையாய் நடந்தது, சிலர் எல்லாம் பார்க்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனா ஒரு சிலர் மாத்திரமே இவர் அதிசயமானவர் என்று பார்த்தாங்க, இவர் வல்லமை நிறைந்தவர் என்று பார்த்தாங்க. ஆனா ஒரு படித்த மனிதன் நிக்கதேமு இவனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் இவரோடு கூட இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வல்லமையான செயல்களை இவரால் செய்ய முடியாது. அப்ப தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இன்று ஆதாரமாய் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களை கொண்டு வல்லமையான செயல்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், வார்த்தையானவர் எனக்குள் வாசம் பண்ணு. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அப்படின்னு பர்ஸ்மனையா பாடுகிறார். ஆனா எத்தனை பேர் பாடாம உங்களுடைய அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆவியான தேவன் அச்சாரமாய் மாறினார், அதிசயம் அதிசயமே. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நானுடைய வசனம் நமக்கு ஆதாரமா இருக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பயபக்தியோடு கூட நாம் அதை பார்ப்போம் என்று சொன்னால் வசனம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன சொல்லுகிறேன், ஒரு வசனத்தை நீங்க பிடிச்சிட்டு ஒரு நாள் முழுவதுமாய் அதை கூறிக்கொண்டே இருப்பீர்களான்னு சொன்னா, ஆரம்ப ஊழியத்தை நான் அப்படிதான் செய்வேன். போற வீட்டுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்க பைபிள் எடுத்து சத்தமா வாசிங்க, செவருக்கெல்லாம் கேட்கட்டும். செவருல எதனா ஒட்டிக்கிட்டு இருந்தா ஓடி போகும், எதனா உங்களை தொந்தரவு பண்ணிட்டுதான் பயந்து நடுங்கி ஓடி போகும். இந்த இடத்துல தேவ வசனத்தின் எக்கால சத்தம் துணிக்கிறது. என்ன துணிக்கிறது? தேவனுடைய வசனம் இங்க துணிக்கிறது. ஆகினால் நாங்க போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதி தொட்டனா இங்க கோலாறுல தான் வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு 7 குட்டி சைத்தான்ல வச்சிருந்தாராம். ஆனா ஒரு நாள் என்ன செய்தார், ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு மந்திரம் செய்து சூனியம் பண்ணி அனுப்புனாராம். அந்த சூனியம் பண்ணி அனுப்பின 7 குட்டி சைத்தானும் அந்த பெண்ணுகிட்ட தொடவே இல்லை. அந்த பொண்ணு ஆண்டவருடைய பிள்ளை, அது ஜெபிக்கிற ஒரு பிள்ளை. அதுக்காக ஒருத்த மந்திரவாதிக்கு போய் சொன்னானா, இந்த பெண்ணை நான் எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும், அதனால் அந்த மந்திரம் பண்ணி எனக்கு என்ன செய்ய, கிடைக்க மாதிரி செய்யணும். மந்திரவாதி தோட்ட நான் கல்லறையில உட்கார்ந்து மண்டத்தோட சாப்பிட்டு காலில் வெள்ளு வச்சுக்கிட்டு தான் டீ குடிக்கிறத, காலுக்கு கால் எலும்புல டீ குடிக்கிறது, மனுஷனுடைய மண்டை எலும்புல சோறு சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட நிச்சயமாவே இருக்கா. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க சென்னை 7 குட்டி சைத்தானை வச்சு ஊரே கலக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டுடைய பிள்ளையை பார்த்து ஒரு மந்திரம் செய்யணும். அவர் சொன்னானா,
அது கிறிஸ்துவ நாயா? எப்படி சொன்னாங்க? கிறிஸ்துவ நாய் அப்படின்னு சொன்னாங்க. நாயை காக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த பையன் சொன்னா பாத்தியா, எப்படின்னா திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு 100 எலுமிச்சம்பழம் 2 கோழி அந்த காசு விஷயம் கொடுத்துட்டு அமாவாசை ராத்திரியில போய் கடையில உட்காந்து என்னன்னா மந்திரம் போட்டானா. மந்திரவாதி தொட்டா சொன்னானா 3 எலுமிச்சம்பழம் வெட்டி போடுறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு உங்ககிட்டயே வந்துடும் அப்படின்னு. 99 எலுமிச்சம் வெட்டானா, ஒண்ணுமே நடுங்கல. எல்லாம் குட்டி சேர்த்தான், இவனை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. மந்திரவாதி தொட்டானா பார்த்தா இன்னும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நடுக்கா வெட்டி இந்த குட்டி சேர்த்தான் என்ன சாப்பிடுச்சு. அந்த ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டுறதுக்கு முன்பாக இயேசு அவரை சந்தித்தார். கல்லறையிலே சந்தித்தார். அமாவாசை ராவிலேயே சந்தித்தார். குட்டி சைத்தான்லாம் எங்க ஓடி போச்சுன்னு தெரியாது. தெய்வத்தை பார்த்த உடனே குட்டி சைத்தான்லாம் எங்க ஓடி போச்சுன்னு தெரியாது. மந்திரவாதி தொட்டனை பார்த்து சொன்னார், நீங்க யாருங்க? நீ மந்திர செய்திய அந்த மகளுடைய தேவன் தான். அப்படியா? ஏன் குட்டி சைத்தான்ல எங்க ஓடி போயிடுச்சு? குட்டி சைத்தான்ல நீயே ஓடி போயிடுற. ஆனா நான் உன்னை மீட்கும்படி வந்தேன், உன்னை ரட்சிக்கும்படி வந்தேன். நீ என்னுடைய பிள்ளை. மந்திரவாதி தொட்டனா பெரிய பிரபலமான காரியத்தை செய்தார். மந்திரமெல்லாம் போய், மையெல்லாம் போய், இயேசு மாத்திரம் ஊர் ஊரா தெரிஞ்சு தெரிஞ்சு பாடினார். இன்னைக்கு அல்லேலூயா என்று சொல்லி வேதத்தை பிடிச்சு தெரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. மந்திரமே இல்ல, தந்திரமே இல்லையா, இயேசு கிட்ட வந்தா எல்லாம் ஓடி போகும். காரணம், இந்த வசனமாகிய தேவன் தன் வசனத்தை சும்மா விட மாட்டார். காரணம், அவரே வசனம். அந்த வசனமாகி அவரிடத்தில் நெருங்குவது மிகவும் கடினம். ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். Thank you Jesus. Deuteronomy 11:19. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே, நீங்களே வாசிங்க. வாசிங்க. உபாகமம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருந்த போதிலும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. Thank you, sister. உட்கார்ந்து தேவ பலமே தேவச்சாரமே ஆண்டவர் சொல்றார், இந்த வசனங்களை நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும் நடக்கும் போதும் சாப்பிடும் போதும் படுத்து இருக்கும் போதும் எல்லா வேலையிலும் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. எல்லாமே இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த சொன்னவர் இந்த வாக்கின்படி பிள்ளைகளை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லைங்க, எந்த சந்தேகமே இல்லை. நான் போன 2-3 வாரத்துக்கு முன்னால் ஒரு சாட்சி சொன்னேன். அந்த ஊர்ல ஆண்டவர் தொட்ட ஒரு குடும்பம், ஜாண்டிஸ் நிறைந்திருந்த ஒரு மனுஷன். 3 மாசத்துல தான் அவர் சுகமாக முடியும், 3 மாசம் டைம் ஆகாதுன்னு சொல்லி அவருக்கு டிக்ளேர் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல தான் நாங்கள் அந்த ஊர்ல போய் வீடு கட்ட போறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கணும். அப்போ அந்த சைட்டு கொடுத்த ஓனர் எங்களை இவருக்கு சொந்தமானவர் எங்களை கொண்டு போய் சொல்றாரு, ஃபாதர் எங்க மாமாக்கு வந்து கொஞ்சம் ஜோம் பண்றீங்களா, அவர் ரொம்ப சிக்கா இருக்காரு அப்படின்னு. ஜோம் பண்றது தானே எங்க காரியம், ஜோம் பண்ணலாமே. போனா ஒரு சின்ன வீடு, நல்ல வசதியான 2 ஏக்கர் ஜமீன் இருக்கு. அப்போ அதுக்கு வேல்யூ இல்லை. அப்ப போயிட்டு அவர் ஜோம் பண்ணா ஃபுல்லா போட்டோல தான் வீட்டுல இருக்குது. ஆனா அந்த போட்டோலாம் என் கணக்குல இடம் இல்லை, ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் கையினால் வரையப்பட்ட சித்திரங்கள். ஆனால் அவர் கையினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என் இருதயத்தில் இருக்கு. என்னை உருவாக்கின விரல்கள் என்னோட கூட இருக்கிறார்.
ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நடந்தது அற்புதம். தேவநாமம் மகிமைப்பட்டது. ஒரே வாரத்துல ஜாண்டிஸ் கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுச்சு. ஐயா பேக்கோட எங்க கம்பெனிக்கு ஓடி வரார் வீட்டுக்கு. கம்பெனியில் என்ன சொன்னா, சாமி நாங்க நல்லா ஆயிட்டோம் சாமி, இந்த நாங்க ஊர்ல இருந்து தோட்டத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படியோ பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவருக்குள்ள வரல. நான் என்ன சொல்றேன்னா, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತುಂಬಿರ್ಬೇಕು. ಏನಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇசு ಸ್ವಾமி ತುಂಬಿರ್ಬೇಕು. எவ்வளவு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார், தன் வசனத்தை கொண்டு நிறைவேற்றினார். தன் வசனங்கள் உண்மையாய் காணப்பட்டது வாழ்க்கையில். கர்த்தர் சொல் ஆகும். அப்ப அந்த வசனத்தைப்படி அந்த குடும்பத்தில் தேவன் ஆதாரமாய் தேவன் என்று நிரூபிச்சார். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்ன எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க, நம்ம மனையில் இயேசு சுவாமி ತುಂಬಿರಬೇಕು. எப்போ போனாலும் இயேசு சுவாமி ತುಂಬಿರಬೇಕು. ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, தன் பிள்ளைகளுக்கு இந்த இயேசு சுவாமியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மருமக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டேவிஸும் அந்த ஷீலாவும் வராங்க பத்தியா, அவங்க வந்து இயேசு சுவாமியை கூப்பிட்டாக்கா இயேசு சுவாமி நல்லா செய்றார், அற்புதம் செய்றார். அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளையை ஆண்டவர் அனுப்பினார். ஏன் அனுப்பினார் சொன்னா, அந்த பிள்ளைக்கு படிப்பறிவு இல்லை. 4வது கிளாஸ் படிக்குது. அதால படிக்க முடியாது, அந்த வசனத்தை படிக்க முடியாது. 4வது கிளாஸ் படிக்குது. என்று சொல்ற வசனம் தெரியாது. ஆனா நாங்க வீட்டுக்கு வந்தவங்க நாங்க என்ன செய்தோம், இந்த வசனம் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் உட்காரும் போதும் சாப்பிடும் போதும் நடக்கும் போதும் எல்லா நேரத்திலும் வசனத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க சொன்னோம். அவ்வளவுதான். நாங்க என்ன செய்தோம், அந்த பிள்ளை மேல கையை வச்சுச்சோம். ஆண்டவர் மந்த ஆவி போகட்டும் ஆண்டவர், ஜாதி பிசாசு போகட்டும் ஆண்டவர், விக்கிரக ஆவி போகட்டும் ஆண்டவர், கருத்தா ஜெபிக்கணும். ஆமென். இந்த பிள்ளை வந்து 2 மாசம் ஆச்சு. டெஸ்ட் எடுத்துச்சு. இந்த பிள்ளை வந்து எல்லா சிங்கிள் டிஜிட்ல தான் மார்க் வாங்குது. 6, 50க்கு 6, 50க்கு 6, 7, 50க்கு 8 அப்படி வாங்குது. 2 months தான். படிக்கவே தெரியாது, எழுதவும் தெரியாது. ஏசப்பா என்ன செய்தாருன்னு சொன்னா 48 மார்க் வாங்கி, ஒரு இதுல 42 வாங்கி. எப்படி நடந்தது? என் மனைவி எல்லாம் ட்ரை பண்றாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க, நாங்கெல்லாம் ட்ரை பண்றோம். ஆனாலும் ஆண்டு செய்யலாம். ஆனா கடை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா படிக்கிறான். யார் செய்தது? 2 மாசம் முடிஞ்ச உடனே கூட ஒரு வால் கூட வந்துச்சு. அவன் தம்பியை புக் பண்ணிட்டான். அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா நாங்க என்ன சொன்னோம், அதே மாதிரி தான் சொல்லுவோம். ஆண்டவரே ஜாதி விசுவாசம் போகட்டும், விக்கிரக ஆவி போகட்டும், ஆண்டவர் மந்த ஆவி போகட்டும், உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 15 வார்த்தை எழுதுறதுக்கு 2 நாள் ஆச்சு அவனுக்கு. கடைசியா பார்த்தா ஒரு நாள் கபகபான் 15 வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சுட்டா எழுதவும் ஆரம்பிச்சு. ஆமென். இயேசு என்ற வார்த்தையானவர், அவரை நாம் சொல்லுவோம் சொன்னால் அது நமக்குள்ள ஊறுகிற தண்ணீர் போல், நதியை போல் ஊறிக்கொண்டே இருக்கும். அது வாயிலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாக புறப்பட்டு வரும். அந்த வார்த்தை தான் ஆவியா இருக்குது, அந்த வார்த்தை தான் ஜீவனா இருக்குது, அந்த வார்த்தை தான் வல்லமையா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த காலைவெளியில தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வசனங்களை, ஆண்டவருடைய வசனங்களை சொல்ல நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். வெட்கப்படவே கூடாது. ஆமென். எந்த நிலைமையிலும் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்ல நாம் ஆயத்தமா இருக்கணும். எல்லா நிலைமையிலும் சொல்லணும். தப்பு செய்யறாங்களா, வசனத்தை சொல்லணும். சந்தோஷமா இருக்கிறாங்களா, வசனத்தை சொல்லணும். படிக்காத இருக்காங்களா, வசனத்தை சொல்லணும். கீழ்ப்படியாம இருக்காங்களா, வசனத்தை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்துல வரும்போது தம்பி வாசிக்கும் போது ரொம்ப தப்பா வாசித்தார். ஆனா இன்னைக்கு துணிச்சலா வாசிக்கிறாயே. அவருக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல் உண்டு. வாசித்தால் ஞானம் அடைவேன், வாசித்தால் அறிவடைவேன், வாசித்தால் தேர்ச்சல் அடைவேன், வாசித்தால் நான் உண்மையாய் மாறுவேன் என்ற விசுவாச நம்பிக்கை ஊக்குவிக்கிறது தேவ செயல். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க பழைய இடத்துல கம்யூனல் இருக்கும்போது 7 மணிக்கு ஜெபம் நடத்துவோம். அப்போ ஒரு 4-5 வாலிப பிள்ளைங்க தான் வருவாங்க ஜெபம் பண்றதுக்கு. அதுல எல்லாமே கன்னடா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க தான். ஆனா என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிக்க சொல்லுவாங்க. கன்னடா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி வரும்? வருமா தம்பி? அதுக்கு பாவம். தா ஈகோ தேவனே பெரியவன். ஒரு சில மாதங்களுக்குள்ள அந்த பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க
நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு அந்த பிள்ளைங்கெல்லாம் பைபிள் கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை நம்புவோம் என்று சொன்னால் தேவ வசனம் செயலாகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நான் கீழே நின்று சாலமோனையா ஜெபம் பண்றேன். ஏன் ஜெபம் பண்றேன்? எனக்குள்ள ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒன்றுமில்லாத வானங்களுக்கு நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் வா என்று சொன்ன உடனே வந்தது. வார்த்தையானவர் பேசினார். அப்ப அவர் இருக்கிற ஒபிசிட்டி கூட மாத்த தேவனால் கூடும். ஆமென். ஹalleluya. என்னுடைய L1 L2 L3 S1 டிஸ்லோகேட் ஆயிட்டு, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, டாக்டரமா புரியும். நான் படிக்கல தான் இருந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் பார்த்து சொன்ன, இது உருவாக்குனவர் நீர் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ, இயேசுவின் நாமத்தில் போ. எங்க போச்சே தெரியாது. இனி வரைக்கும் அங்க என்ன இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசிப்பீர்களானா தேவ மகிமையை பார்க்க முடியும். ஆமென். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். எப்போ? என்னில் விசுவாசமாய் இருந்தால், என் பிரமாணங்களை நீங்கள் கைக்கொண்டு என் மேல் நீங்கள் அன்பாய் இருந்தால், நான் உங்கள் மேல் என்ன செய்வேன்? அன்பாய் இருப்பேன். பிதாவும் உங்கள் மேல் அன்பாய் இருப்பார். இதோ நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ தேவ வசனம் நமக்குள்ள என்னவா இருக்கணும்? ஊறுகிற காரியமா. இந்த வசனமாகிய தேவன் என்னை கொண்டு எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறார். போனவாறு சொன்ன, ஆண்டவரே கர்த்தாவே யார் என்று பவுல் பார்த்து கேட்டான். சும்மா இருந்திருப்பா பரவாயில்லை, நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவரே சொன்ன, ஆண்டவர் பேசினா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில உதிக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்றான். ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீங்க, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு வேதம் நல்லா தெரியும், கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. தேவாதி தேவன் நீர் என்று புரிந்து கொண்டேன். விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் நீர் என்று நான் அறிந்து கொண்டேன். எனக்காக சிலுவையில் அறிந்தவர் என்று நான் உன்னை பார்த்துக் கொண்டேன். இயேசுவே என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிறீங்க? ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மதான் சொல்றார், அவருடைய வசனம் எனக்குள் இருக்குமானா வசனம் கிரியை செய்யும். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. ஆமென். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். Thank you Jesus. No, 5 நிமிஷம் முடிச்சேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord that you were that you were there. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Thank you Jesus. 2 Corinthians 3rd chapter 3rd verses. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தினால் உண்டாகிய ஆமா கிறிஸ்துவின் நிருபமாய் நிருபங்களாய் இருக்கிறோம். நம்ம என்ன இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நிருபமாய். என்ன ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றார், நாம அவருடைய நிருபங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. ஹalleluya. காரணம் இது மையினால் எழுதப்படவில்லை, இது ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. ஆவியான தேவன் என் சரீரத்துக்குள்ளாக இருக்கிற இருதயத்தின் மாம்சத்தின் பலகையின் மேஜின் மேல் அவர் எழுதியிருக்கிறார். அந்த வசனம் என் தலைக்குள்ளாக வைத்திருக்கிறார். என் கண்கள் நடுவிலே ஞாபக குறிப்பாகவும், என் கைத்துக்கு அது நெக்லஸ் ஆகவும், என் விரலுக்கு மோதிரமாகவும், என் கைகளிலே அடையாளமாகவும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் எழுதினவர் எதை கொண்டு எழுதினார் என்று சொன்னால், உன்மேல் இருக்கிற ஸ்நேகம், உன்மேல் இருக்கிற பாசம், உன்மேல் இருக்கிற அன்பு. ஆமென். ஆமென். வசனத்தை வாசித்து நாம் படிக்கிற ஏசாயா நிருபம் 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Thank you Jesus. Thank you Lord.
Father, we praise you, God. Thank you. Yeah. ஏசாயா 59:21. Amen. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசு சொன்னார், இது என்னுடைய ரத்தம். இந்த ரத்தம் வந்து புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இது செய்யும் போதெல்லாம் என்னை நீங்க நினைவு கூறுவீர்கள். இரண்டாவது சொல்றார், இந்த வசனங்கள் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதே இல்லை. நீங்க அதை மறந்தா கூட அவர் மறக்கவே மாட்டார். Hallelujah. Hallelujah. Even if you forget to think about God's word, even if you don't remember his word, God says, I will never let go that word from your mouth. I will ensure that the word that I put in your mouth will stick on there till there is life for you in the earth. In the name of Jesus. Receive it in the name of Jesus. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், இந்த வசனங்கள் நான் தான் போடுவேன், உனக்குள் வைப்பேன், உன் சந்ததிக்குள் வைப்பேன், அவருடைய சந்ததியின் சந்ததிக்குள் வைப்பேன். அது ஒரு காலமும் என்ன செய்யாது, நீங்கி போவதே இல்லை. God's word will never ever leave you. அது உன்னை பின்தொடரும், அது உன் பின்னாகவே இருக்கும். தேவச்சனமே, ஆண்டவருடைய வசனம் எனக்கு மாத்திரமில்லை, என் பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, அவருடைய பிள்ளைகளுக்கும் அது உண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் சொல்றேன், இது என்னுடைய உடன்படிக்கை. இரண்டாவது சொல்றார், இந்த உடன்படிக்கை எனது. ஆமென். நான் தான் எழுதுவேன், நான் தான் வைப்பேன், நான் தான் ஸ்திரப்படுத்துவேன், அதை நிலைநாட்டுக்கு செய்கிறவரும் நானே. ஆகவே நம்ம ட்ரை பண்ணா கூட அந்த வசனம் நம்ம விட்டு போகவே. ஹalleluya. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிக்கணும். நம்மளாம் யோசிக்கணும். ஆமென். யோசிக்கணும். மோசே ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தவன், ஆண்டவரே நீ வெறும் மகிமை பார்த்திருந்தா போதும் ஆண்டவரே, வெறும் நீ முன்னால போறதுந்தா மாத்திரம் போதாது ஆண்டவரே, என் ஆண்டவரே என்னை நடத்தினது மாத்திரம் போதாது, நான் உன்னை பார்க்கணும் ஆண்டவரே. சொல்றான், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை எதினா, அது எதினா நீ என்னோடு. ஹalleluya. 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 நீ என்னோடு கூட இருப்பதினால், நீ என்னோடு கூட வருவதினால். Thank you Jesus. Amen. இந்த வசனங்கள் நம்மோடு கூட இருக்கும், நம்மோடு கூட நடக்கும். ஆமென். இந்த வசனம் தான் நமக்கு ஜீவன். வசனமாகிய தேவன் நமக்கு ஜீவனாய் மாறுகிறார். ஹalleluya. என் வசனத்துக்கு பயந்தவர்களுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னமா சொல்றார்? ஆமா, என்ன சொல்றார்? ஹalleluya. ஆமென். Yes, இது சாலமன் சிஸ்டர் ஏன் சொல்ல தூங்கிட்டு இருக்காங்க. என் வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்கு கண்ணோக்கி பாரு. அவங்க எப்பவுமே அந்த வசனம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏன் சொல்ல எனக்கு தெரியும். வசனம் காலையில நாஸ்டா சாப்பிட்டேன். என் வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? கண்ணோக்கி பார்ப்பேன். கண்கள் நோக்குவாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்கினா போதும், வேற எதுக்குமே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். வசனம் கிரியை செய்யும். இந்த பயம் இருக்க வேண்டாம். இந்த வசனமாகியவர் எனக்குள் வசம் பண்ணுகிறார்.
விரலினால் எழுதினாரே அவர் என் சிந்தைக்குள் வைத்திருக்கிறார், என் பலகை மேல் எழுதியிருக்கிறார், அவருக்கு நான் பயப்படுவேன். என்னத்தான் வரட்டும் பயப்படுவேன் அவருக்கு. அவருக்கு பயந்தான் மற்ற எல்லாம் என்னை கண்டு பயந்து ஓடும். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் நமக்குள்ளே, மிகவும் பெரியவர் நமக்குள்ளே, ஒருவரால் பெரிய அதிசயம் செய்யும், ஒருவரால் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் நமக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் 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 இயேசு பெரியவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சொல்லுகிறான், உங்களுக்குள் இருக்கிறவர் வார்த்தையாய் இருக்கிறவர் பெரியவர், வார்த்தையாய் நமக்கு காண்பித்தவர் பெரியவர். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உண்மையான பயம் நமக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து இனி எங்களுடைய செயல்களும் கிரியல்களும் இல்லை, உங்களுடைய கிருபையினாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தினாலும் அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் நிறைவேறும்படி செய்திருக்கிறீர்கள். நீர் வைத்திருக்கிற இந்த வசனங்களின் வாயிலும் என்னுடைய ஜீவனையும் என்னுடைய சந்ததிக்கும் ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற வசனங்களை நீர் எங்களுக்கு உடன்படிக்கையாய் வைத்திருக்கிறேன். ஒரு காலமும் எங்களை விட்டு எடுபடாத காரியமாக இருக்கிறதுனால்